இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையை முழு மாநில அந்தஸ்துடன் உருவாக்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தமிழகத்தில் நிலவி வரும் மின் தட்டுப்பாட்டை பற்றி மத்திய அரசு நன்கு அறியும் என்பதால் வரும் 25ஆம் தேதி கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின்சார உற்பத்தி துவங்கியதும் உற்பத்தியாகும் மின்சாரம் மத்திய தொகுப்புக்கு அனுப்பப்பட்டதும் தமிழகத்திற்கான பங்கினை விரைந்து அளிப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்ற அவர், மேலும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விபத்து ஏதாவது ஏற்பட்டால் அதற்கான முதல் கட்ட இழப்பீட்டு தொகையாக 1500 கோடியை மத்திய அரசு ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் 3-4வது அணு உலைகளில் இழப்பு ஏற்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகையை ரஷ்யா தான் அளிக்க வேண்டும் என்றும், மேலும் யூனியன் பிரதேசமாக உள்ள புதுவையை முழு மாநில அந்தஸ்து அளிப்பதற்கான முயற்சிகள் எடுத்து வருவதாகவும், இது சம்பந்தமாக புதுவை, காரைக்கால், ஏனாம், மாஹி ஆகிய பகுதிகளை ஒன்றாக்கி முழு மாநில அந்தஸ்துடன் புதுவையை உருவாக்குவது பற்றி மத்திய உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். வரும் கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பிடிக்கும் நெல்லித்தோப்பு தொகுதி மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்க பரிசினை தமது சொந்த செலவில் வழங்க உள்ளதாக நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா ரீனா மகாலில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் கல்வித்துறை பொது செயலாளர் குணசேகரன், அண்ணாமலை ஓட்டல் உரிமையாளரும் வர்த்தக சபை தலைவருமான செண்பகராஜன், எம்ஜிஆர் பேருந்து உரிமையாளர் முத்துக்குமார சுவாமி, பாரதி சுதேசி மில் மேலாளர் ஜெயசீலன், விஜயலட்சுமி நகை மாளிகை உரிமையாளர் மணி, சமுதாய பணியாளர் அருள்மணி, அமலோற்பவம் பள்ளி முதல்வர் லூர்து சாமி, பொறியாளர் சக்திவேல் மற்றும் பாலு முன்னிலையில் நடந்தது. விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசுகையில், வருங்கால இந்தியாவின் வளர்ச்சி தூண்களாக விளங்கும் மாணவ மாணவிகள் என்றுமே அழியாத கல்வி செல்வத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில் பொதுவாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது என்பதை விடுத்து அனைவரையும் ஊக்கப்படுத்தும் வகையில் கடந்த 3 வருடங்களாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தான் பரிசு வழங்கி வருவதாகவும், வரும் கல்வியாண்டு முதல் அரசு வழங்குவது போன்று நெல்லித்தோப்பு தொகுதி மாணவர்கள் மாநிலத்தில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றால் அவர்களுக்கு முதல் இடத்தை பிடித்தால் 1 லட்சமும், 2ஆம் இடத்தை பிடித்தால் 50,000மும், 3ஆம் இடத்தை பிடித்தால் 25,000மும் வழங்க உள்ளதாகவும், மேலும் டிவி பார்ப்பதால் படிப்பு கெட்டுவிடும் என்ற தவறான எண்ணத்தை போக்கிட வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகள் டிவியில் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு சொத்துக்களை சேர்ப்பதை விட அழியா செல்வமாகிய கல்வியை வழங்கிட வேண்டும் என்ற அவர், மேலும் சென்ற ஆண்டு தனது பிறந்த நாள் பரிசாக நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்கு புடவை வழங்கியதை போன்று இந்த ஆண்டு பிறந்த நாள் பரிசாக அனைத்து குடும்பங்களுக்கும் கிராம்டன் மிக்சி வழங்குவதாக கூறிய அவர், மேலும் தொகுதி மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு அபாகஸ் பயிற்சி அளிப்பதாகவும், அந்த பயிற்சிக்காக ஒவ்வொரு மாணவனுக்கும் செலவாகும் 9,000 ரூபாய் கட்டணத்தை தானே செலுத்தி வருவதாகவும், இது மட்டுமன்றி
பெண்களுக்கு தையல் பயிற்சி, அழகு கலை பயிற்சி மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியை இலவசமாக அளித்து வருவதாகவும், தான் எத்தனையோ பொது சேவைகள் செய்தாலும் கல்விக்காக செய்யும் சேவையில்தான் ஆத்ம திருப்தி அடைவதாகவும், எனவே மாணவர்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி நன்கு பயின்று +2 பொதுத் தேர்வில் 1100 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம் என்று பேசினார். மேலும் நெல்லித்தோப்பு மக்கள் பயனுறும் வகையில் அவர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நாற்காலி மற்றும் ஷாமியானா வழங்கி வருவதாகவும், துக்க நிகழ்ச்சி என்றால் குளிரூட்டும் பெட்டியும் வழங்குவதாகவும் தெரிவித்தார். என் முன்னால் அமர்ந்திருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இந்தியாவை வளமாக்க செய்யும் என் அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு ரொம்ப நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சர்வீஸ்னா அந்த எஜுகேஷன் தான். எந்த செல்வமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கல்வி செல்வத்தை மட்டும் அழிக்கவே முடியாது. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் நான் நம்ம நெல்லித்தோப்பில் படிக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும், பாஸ் ஆன அத்தனை பிள்ளைங்களுக்கும் படித்து அதன் மூலயமா அவங்களுக்கு பரிசு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மேற்கொண்டு அவங்க படிப்பாங்க என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய ஆசை, நான் கடந்த ஒரு 3 வருஷமாக அதை கொடுத்துருக்கிறேன். இருப்பினும் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த வருடத்திலிருந்து 10th ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 12th ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு நம்ம நெல்லித்தோப்பு பிள்ளைங்க பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாணவனுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயை நான் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் மாணவனுக்கு 50,000 ரூபாயை தருகிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி 3ஆம் இடம் படிக்கும் மாணவர்களுக்கு 25,000 தருவேன் என்பதை அடுத்த வருஷத்துலேருந்து அந்த ஸ்கீம் ஓபன் பண்றேன். ஆனால் அதே போல எப்பொழுதும் போல பாஸ் ஆன அத்தனை பிள்ளைங்களுக்கும் கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருடம் என்னுடைய பிறந்த நாள் பரிசா அனைத்து பெண்களுக்கும் புடவை கொடுத்திருந்தேன். இந்த முறை அனைத்து குடும்பங்களுக்கும், ரேஷன் கார்டு உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு கிராம்டன் மிக்சி கொடுக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வையும் பதக்கம் அளித்து ஊக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார். பின்னர் தொகுதி மக்களுக்கு இலவச மிக்சி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார்.